ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர் 9 பார்க்கலாம். The work done by a body on the application of a constant force is the product of the constant force and the distance traveled by the body in the direction of the force. ஓகேவா? ஸோ அதாவது இப்போ ஒரு பாடி இருக்குது. இந்த பாடியில் நம்ம வந்து ஒரு ஒர்க் டன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப இந்த பாடி வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? மூவ் ஆக ஆரம்பிக்கும். எந்த டைரக்ஷனில் நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனில் என்ன ஆக ஆரம்பிக்கும்? அந்த பாடி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஒர்க் டன் நடக்கும். அங்கே வந்து ஒரு ஒர்க் நடக்கும். அந்த ஒர்க் டன்னை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒர்க் டன் அப்படின்றது நம்ம அப்ளை பண்ணுற கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட், அந்த பாடி மூவ் ஆகும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதை ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட், இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒர்க் டன் கிடச்சிரும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. The work done by a body on the application of a constant force is the product of the constant force and the distance traveled by the body in the direction of the force. Express this in the form of the linear equation in two variables. So two variables வச்சு இதை வந்து ஒரு linear equation எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒர்க்கை வந்து W அப்படின்னும் டிஸ்டன்ஸ் வந்து D அப்படின்னும் நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒர்க் டன் அப்படின்றது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் 3 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கிராஃபாகவும் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரா இட்ஸ் கிராஃப் பை டேக்கிங் த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் 3 யூனிட்ஸ். ஸோ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 3 சொல்லியிருக்காங்களா, அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 3D அப்படின்னு போட்டுருவோம். யூஸ்வலாக நம்ம இது வந்து கிராஃபில் வரைய சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக கிராஃபில் வரைகிறப்போ நம்ம XY அப்படின்னு தான் கோஆர்டினேட்ஸ் எடுப்போம். அப்போ இந்த இடத்துல W அப்படின்றத Y அப்படின்னும், எக்ஸ் வேல்யூவை பொறுத்து தான் Y வந்து சேஞ்ச் ஆகும், கரெக்டாக? அப்போ Y இஸ் ஈக்குவல் டு 3X அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிற ரெக்வயர்ட் லீனியர் ஈக்குவேஷன். இன்னொரு டேட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 2 யூனிட்ஸ் அப்படின்னா ஒர்க் டன் என்னதாக இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஒர்க் டன் when the distance traveled is 2 யூனிட்ஸ்? அப்போ இந்த இடத்துல நீங்கள் W is equal to distance travel வந்து D தானே, அப்போ 2. அப்போ ஒர்க் டன் என்னதாக இருக்கும்? 6 யூனிட்ஸாக இருக்கும், கரெக்டாக? ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை இட் பை பிளாட்டிங் இட் ஆன் த கிராஃபில் பிளாட் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து என்னது? டிஸ்டன்ஸ், கரெக்டாக? டிஸ்டன்ஸ் வந்து 2ஆக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் வந்து 6ஆக இருக்குமா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். ஏன்னா இது தானே எக்ஸு, இது தானே ஒய். ஸோ எக்ஸ் வந்து 2ஆக இருக்கிறப்போ ஒய் வந்து 6ஆக இருக்குமா அப்படின்றத நம்ம கிராஃபில் வந்து ட்ரா பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கலாம். Y இஸ் ஈக்குவல் டு 3X எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா ஒய்யும் 0வாக இருக்கும். எக்ஸ் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா ஒய் வந்து 3ஆக இருக்கும். எக்ஸ் வந்து 2ஆக இருந்ததுன்னா அப்படியே உங்களுக்கு இங்கே வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆயிரும். ஒய் வந்து என்னதாக இருக்கும்? 6ஆக இருக்கும். இப்போ நம்ம கிராஃபில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 0,0 இது ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 1,3. ஸோ 1,3 இது ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2,6. ஸோ 2,6 வந்து இந்த இடத்துல வரும். நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சுட்டு வழக்கம் போல் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் தான் என்னது நமக்கு? Y is equal to 3X. இப்போ இந்த இடத்துல வெரிஃபை பண்ண போகிறோம். எக்ஸ் வந்து 2ஆக இருந்துச்சு அப்படின்னா ஒய் வந்து 6ஆக இருக்குமா? அப்போ இந்த டிஸ்டன்ஸும் நீங்கள் பார்க்கணும்.
கரெக்டாக அந்த லைன் வந்து உங்களுக்கு கட் ஆகிருக்குது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, கரெக்டு தான். எக்ஸ் வந்து 2ஆக இருக்கிறப்ப ஒய் வந்து 6ஆக தான் இருக்குது. அந்த இடத்துல நமக்கு லைன் வந்து கட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு இந்த சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.